வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவற்றை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தில் எல்லாவற்றையும் பிடித்திருக்கிறபடினால உம்மைதான் ஆண்டவரே நாங்கள் அசைக்க முடியும். எங்களுடைய எல்லா காரியங்களுக்காக உம்மைதான் ஆண்டவரே நாங்கள் பிடிக்க முடியும். உம்மை கொண்டுதான் எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என் தகப்பன் அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்நாள் வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி வந்த தெய்வத்துக்கு உலகின் ஆழத்திலிருந்து நம் நன்றி தெரிவித்து, நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடலாம், நான் பாடலன்னு நினைக்காதீங்க. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வருவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வருவாமல் காத்தீரையா. இந்த சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு இருந்து அலுவல்கள் ரொம்ப டென்ஷன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. பல கஷ்டங்களை ஷேர் பண்ணவும், பல காரியங்கள் அனுபவங்களை சொல்லவும், ப்ரேயரில் பங்கெடுக்கவும், யோசனை பண்ணி பார்க்கும்போது எல்லாருடையும் கஷ்டமும் எல்லாம் ஒன்றா தான் வருது, ஒரே மாதிரி தான் வருது இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோட மத்தியில் பெரிய பிரசவம் இல்லை, சும்மா நம்ம நேற்று சிஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது தான், சரிங்களா? நம்மெல்லாம் நம்ம விசுவாசிகள் இல்லை. நம்ம எல்லாம் ஒரு காலத்து விசுவாசிகள் ஆயிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம யாரும் இல்லை. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, நானும் பேசுகிறேன். நம்ம ஒரு உடல் உடையதான் ஒரு மாஸ்டருடைய மனைவிகளை அவங்க விசுவாசிகளுக்கு தலைவர்கள். ஆண்டவர் முதல், ரெண்டாவது நாமல்ல தலைவி. புரியுதுங்களா? தலைவி. அப்போ நம்முடைய தலைவி சொல்லும்போது நமக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு கூட்டமே இருக்கு, ஒரு கூட்டமே இருக்கு. அப்போ இந்த கூட்டத்துக்கு தேவன் நம்மளை ஒரு தலைவியாக வச்சிருக்கிறதுனா நம் தேவனுக்கு என்ன சொல்லணும்? பல நேரங்களில் நாம் என்ன ஆகுறோம்? இதெல்லாம் மறந்து போயிடும். உரமா இல்லைங்களா? பல டென்ஷன்ல, குடும்ப பிரச்சனையில, சபையில் உள்ள பிரச்சனைன்னு நினைக்கும் போது எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து போய் நம்மளையே நாம் என்ன பண்ணுறோம்? ஒதுக்கி கொண்டு. உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் சொல்ல போகிற ஒரு காரியம், நம்முடைய ஆத்துமாவிலே நல்ல புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எல்லாரையும் பற்றி தெரியும், பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாரையும் நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை. நம்முடைய ஆத்துமாவிலே நமக்கு சோர்வுகளை உண்டு பண்ணுகிறதான பிசாசுடைய சில தந்திரங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் அறியாமே நமக்குள்ள கடந்து வருகிறது. நாம் அறியாமே நமக்குள்ள கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சாப்டர் 24:41 வசனம். சீக்கிரம் முடியுங்க. 40. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமானதுதான் சொல்லிய வசனம். அந்த வசனத்தை தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்ல போறோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? எங்களுக்கு எப்பவே தெரியுங்க, இதெல்லாம் நமக்கு எப்பவே தெரியும்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். புரியுதுங்களா? அப்ப எதற்கெல்லாம் நாம் விழிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம இங்க பார்க்க போகிறோம். பாருங்க, விழிப்பு எதற்கு? நமக்கு ஏதோ ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறது இல்லைங்களா? ஒரு சோதனை நமக்கு கடந்து வந்துட்டு, ஏதோ பிசாசான ஏதோ ஒரு தந்திரத்தை நமக்கு விரோதமாய் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும்? விழிப்பு நம்மளோட வாழ்க்கையில தேவை. ஹல்லேலூயா. விழிப்பு என்கிற மாம்ச கண்கள் மட்டும் அல்ல. ஆனா நிறைய பேர் அதுதான் நினைக்கிறோம். ஆனா நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணணும்? விழிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் விழிக்கணும். ஹல்லேலூயா. இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம முதலாவதாக நம்ம விழிக்க வேண்டியது டைம்ல அதெல்லாம் சீக்கிரம் போறோம். நம்ம விழித்து கொள்ள வேண்டியது எதற்கெல்லாம் நாம் விழிக்க வேண்டும்? நம்ம முதலாவதாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை வசனங்கள் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 6 முதல் 7. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை உச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படிங்களா? அவன் நினைவு, அதாவது வன்கண்ணன் என்ற வார்த்தையை எடுத்துருக்கு. இப்பத்துக்கு நம்ம மனுஷனுடையது வச்சுக்கலாம், இல்லது சகோதரிகளுடையது வச்சுக்கலாம். அவங்களுடைய அந்த வசனம் ஒன்று வாசிங்க சிஸ்டர். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நினைவு என்று சொல்லும்போது நம்ம எது வருதாங்க? எண்ணங்கள் வருது, சிந்தனை வருது இல்லையா, யோசனை வருது. இப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்மளே இந்த வச்சுக்கலாம். அந்த இடத்துல வன்கண்ணன் அது விட்டுருங்க, அந்த இது நமக்கு வேண்டாம். நம்மளே வச்சுக்கலாம் அந்த இடத்துல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், இங்கே நமக்கு என்ன வருது? சிந்தனை வருது இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு ஏற்படுன்னு வச்சுக்கோங்க. முதலாவது நம்ம என்ன பண்ணுவாங்க? சகோதரிகளாய நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. யோசனை பண்ண மாட்டீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம வேலையெல்லாம் விட்டுருவோம். உடனே நம்ம ஏன் அப்படி ஆயிடுச்சு, அவங்க என்னை அப்படி பேசலாமா, அல்லது ஏன் இப்படி ஆயிடுச்சு, நமக்குள்ள என்ன வருதுங்க? பலவிதமான சிந்தனைகள் வருது, பலவிதமான யோசனைகள் வருது, பலவிதமான எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் நம்மளை என்ன பண்ண தெரியுங்களா? நம்மளோட ஒட்டுமொத்த காரியங்களையும் முடக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம அப்படியே மூளையில அப்படியே ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும். வேலை செய்கிறது எதுவுமே நமக்கு கையில வரவே வராது. என்னென்னமோ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அந்த யோசனை ஓடிட்டே இருக்கும். அவள் என்ன ஏன் அப்படி பேசினா? புரியுதுங்களா? அவ ஏன் என்ன அப்படி பேசினா? அல்லது அந்த சகோதரி ஏன் என்னை என்கிட்ட அப்படி என்னை பார்த்துச்சு, என்னை ஏன் அப்படி ஒரு மாதிரி பார்த்துச்சு? இந்த யோசனை தான் நம்மள மூளையில ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எண்ணங்கள், சிந்தனைகள், இது நம்முடைய இங்க சொல்லப்பட்டிருக்கேன். அவன் யோசனை எப்படியோ அதே போலதான் அப்படியே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும்னா, முதலாவதாக நாம் சிந்திங்க. ஸ்பீடா நான் சொல்லி போறேன். நம்முடைய சிந்தனையே நாம் என்ன பண்ண தெரியுங்களா? பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை நம்ம என்ன பண்ணணும்? சிறைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா.
இப்போ நம் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். நாம் யோசிக்க தொடங்குவோம். இதெல்லாம் என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னு. இது எல்லா லேடிஸ்களுக்கும் உள்ள ஒரு வீக்னஸ். புரியுதுங்களா? நம்முடைய எல்லாருக்கும் உள்ள ஒரு வீக்னஸ் என்னங்க இது? யோசிச்சு கொண்டே இருப்போம், யோசிச்சு கொண்டே தான் இருப்போம். இருப்பீங்களா இல்லையா? நான் உண்மையா சொல்றேன், நான் யோசிப்பேன். ஏன் இப்படி பண்ணாங்க, கைதான் வேலை செய்யணும், ஆனா மண்டல என்ன ஆயிருக்கும், யோசனை ஓடிட்டே இருக்கும், செபிக்க கூட வராதுங்க. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.